அரசியல்னா என்னன்னு சீமானின் தம்பிகள் இந்த களத்துல அவருக்கு நாங்க காட்டுவோம். வருவாராம் 26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு புச்ச ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். ஓ அப்படியா விஷயம்? டேய் மணியா, நீ வரலாறு தெரிஞ்சுக்கோணும். இது நம்ம மக்கள் இயக்கத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும் ரசிகைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு அரசியல்வாதியா இந்த மேடைக்கு நான் வரல. ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நள்ளிரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் நடிகர் விஜய் சென்றார். பகலில் சென்றால் ரசிகர்கள் அதிகளவில் கூடுவார்கள் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களை இரவில் சென்று சந்தித்தார் விஜய். துப்பாக்கிச் தளபதியின் பயணம் இன்று நேற்று தொடங்கியது கிடையாது. அவருடைய வாழ்க்கை என்பதே தனி வரலாறு. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யாராவது சேவை செய்தால்தான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் என்ற போர்டையே வைக்க முடியும் என்பது எழுதப்படாத விதி. மன்றத்தின் சார்பில் பல ஊர்களில் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தினார்கள். சாதி, மதம், இனம் என யாரையும் பிரித்து பார்க்காத தளபதியின் ரசிகர்கள் இரத்த தானத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். தென்னிந்தியா முழுக்க யாருக்கு எப்போது எங்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனே அவர்கள் அலைபேசியில் அழைக்கும் இடமாக தளபதியின் ரசிகர் மன்றங்கள் தான் இருந்தன. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். ஈழத்தமிழர்கள் இருக்க இடம் இல்லாம, உடுக்க உடை இல்லாம, உணவு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாதா? அதுக்காக தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம், இப்படி கூத்தாடினா என்ன? ஏதாவது கேவலமான ஒரு பேரா? ஏதாவது கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்லை. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம
கொண்டாட்டமா பேசும். விஜய் என்னப்பா, விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்றா. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. இவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா குரல் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வீட்டு விட்டு வெளியே வா. என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை. தலைவா தலைவா உயிர் தலைவா. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மை டியர் சார், மை டியர் அங்கிள், ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10. அப்பல இருந்து இந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. மக்கள் நம்ம நம்பாம இல்ல வாரா, நாம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம், காலமே போனாலும் வாழ்ந்திடும் ராசா. என்ன அநியாயம், அந்த புள்ள பாவம், அநியாயம். அந்த குழந்தை எங்க முதலமைச்சரா வந்துட போகுது, நம்ம புள்ள வராத போகுது. எதிர்கட்சிக்காரங்களாம் ரொம்ப மோசமானவங்கம்மா. நானே தின்னணும், நானே வாழணும், பழைய பெருச்சாலி. எதிர்கட்சிக்காரங்களாம் பழைய பெருச்சாலிடா. இவன் புதுசு, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது குழந்தைக்கு.